अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா ஸ்ரீரம்யஜாமாத்ரிமுனீந்திரசாசனாத் யோ மங்களாசாசன சௌப்ரபாதிகே சக்ரே பிரபத்திஞ்ச விருஷாச்சலேசிது தம் வாதிபீகிருத்குரும் ஆஸ்ரயாம்யஹம். மணவாள மாமனிகளுடைய நியமனத்தாலே பிரதிவாதிபேங்கர மன்னா திருவேங்கடமுடையானை குறித்து அருளி செய்த ஸ்தோத்திரங்களிலே ஒரு ஸ்தோத்திரம்தான் ஸ்ரீ வெங்கடேஷ பிரபத்தி என்கிற ஸ்தோத்திரம். திருவேங்கடமுடையானுடைய திருவடிகளிலே சரணம் புகுகிறார் இந்த ஸ்தோத்திரத்தாலே. அதில் சரணம் புகுகிற பொழுது அந்த திருவடிகளினுடைய பெருமையை, அந்த திருவடிகளினுடைய அழகை பலவாறு ஸ்லோகங்களிலே வர்ணித்து வருகிறார் என்று நாம் பார்த்து வருகிறோம். அதிலே 8வது ஸ்லோகம் இன்றைய தினம் அனுபவிக்கிறோம். கீழே 7வது ஸ்லோகத்திலே எம்பெருமானுடைய திருவடிகள் மிகச் சிறந்து விளங்குகின்றன, மிக அழகாக உள்ளன, நல்ல நிறத்தை உடையவன என்று சொன்னார். இப்பொழுது அந்த நிறத்திற்கு ஒரு காரணம் இப்படி இருக்கலாமோ என்று ஊகித்து சொல்லுவது போல ஒரு உத்பிரேட்சையாக மிக அழகாக ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறார். லக்ஷ்மீ மகி ததனுரூப நிஜானுபாவ நீளாதி திவ்ய மகிஷி கரபல்லவானாம் ஆருண்ய சங்கிரமணதா அகில சாந்திரராகவ் ஸ்ரீவேங்கடேஷ சரணௌ சரணம் பிரபத்யே. லக்ஷ்மி மகி என்று 2 பத்தினிமார்களை முதலிலே சொன்னார். அதாவது வேதத்திலே ஹ்ரீஷ்சத்தே லக்ஷ்மீஷ்ச பத்தினியவ் என்று எம்பெருமானுக்கு 2 பிராட்டிமார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா. அதை முதலிலே எடுத்தார். லக்ஷ்மி மகி, மகி என்னால் பூமி பிராட்டி. தது அனரூப நிஜானுபாவ நீளா என்ன, அதே போல இருவரோடு ஒத்தவளாய் மாறாத மகிமை பெற்றவளாய் உள்ளவளான நீளாதேவி போன்ற இன்னும் பல மனைவிமார்கள் அந்த எம்பெருமானுக்கு உண்டு. லக்ஷ்மி மகி தது அனுரூப, அவர்களுக்கு ஒத்தவர்களாய் இன்னும் இருக்கக்கூடிய நீளாதி திவ்ய மகிஷி, நீளாதேவி முதலான அந்த திவ்ய மகிழ்ச்சிகள் அவர்களுடைய கரபல்லவானாம், இந்த தளிர் போன்ற தங்களுடைய திருக்கைகளாலே அப்படி அவர்கள் வருடிக்கொண்டே இருக்கிறபடியினாலே ஒருவேளை எம்பெருமானே உன்னுடைய திருவடிகள் சிவந்து காணப்படுவதற்கு இதுதான் காரணமோ. ஆருண்ய சங்கிரமணதா அகில சாந்திரராகவ், ஒருவேளை அவர்கள் எப்பொழுதும் உன்னுடைய திருவடிகளை வருடிக்கொண்டிருக்கிறபடியினாலே, பிடித்து கொண்டிருக்கிறபடியினாலே அவர்களுடைய அந்த கைகளிலே இருக்கிற சிகப்பு நிறம் உன்னுடைய திருவடிகளிலேயும் ஏறிவிட்டதோ, அதனால்தான் உன்னுடைய திருவடி சிவந்து காணப்படுகிறதோ என்னும்படி இருக்கிற திருவேங்கடமுடையானுடைய திருவடிகளை நான் சரணம் பத்துகிறேன் என்று இந்த ஸ்லோகத்திலே, அதாவது எம்பெருமானுடைய திருவடிகள் சிவந்த நிறத்தை உடையதாய் இருப்பதற்கு காரணம் என்ன என்பதை இப்படி அருளி செய்கிறார்கள். அதாவது ஸ்ரீதேவி, பூதேவி, நீளாதேவி முதலான பத்தினிமார்கள் தங்களுடைய சிவந்த தளிர் போன்ற அந்த திருக்கரங்களாலே வருடிக்கொண்டே இருக்கிறபடியினாலே அவர்கள் திருக்கைகளிலே இருக்கக்கூடிய அந்த சிவந்த நிறம் இந்த திருவடிகளிலேயும் ஏறிவிட்டது போலும். அப்படி சிவந்த நிறம் பெற்ற அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை நான் சரணம் புகுகிறேன்
என்று இந்த ஸ்லோகத்திலே பிரதிபாதிமைக்கர மன்னா அருளி செய்கிறார். அடுத்தபடியாக 9வது ஸ்லோகம். இந்த 9வது ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், எம்பெருமானை வந்து எல்லாரும் சேவிக்கிறார்களாம், தேவதைகள் அத்தனை பேரும். அவர் குலசேகர ஆழ்வார் அருளி செய்தார் அல்லவா, பின்னிட்ட சடையானும் பிரமனும் இந்திரனும் துன்னிட்டு புகழறிய வைகுந்த நீழ்வாசல் என்று எல்லாரும் வந்து சேவிக்கிறார்கள் என்று சொன்னான். அப்படி சேவிக்கிற பொழுது அவர்கள் தங்களுடைய கிரீட்டங்கள் எல்லாம் உன்னுடைய திருவடிகளிலே படும்படி தன்னுடைய தலைகளை வைத்து வணங்குகிறார்கள் அல்லவா. அப்பொழுது அந்த கிரீட்டங்களிலே இருக்கிற ரத்தினங்கள் என்ன பண்ணுகின்றன, உன்னுடைய திருவடிகளுக்கு ஆலத்தி செய்வது போலே இருக்கின்றன என்று இந்த ஆரத்தி செய்வதை இந்த ரத்தினங்கள் செய்கின்றன என்று ஒரு அழகான ஒரு உல்லேகம் இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். நித்யானமத் விதிசிவாதி கிரீட கோட்டி பிரத்யுப்த தீப்த நவரத்ன மகப்பிரரோகை நீராஜனா விதிமுதாரம் உபாததானௌ ஸ்ரீவேங்கடேஷ சரணௌ சரணம் பிரபத்யே. நித்ய ஆனமத்து வீதி சிவாதி கிரீட்ட. நித்தியமானமத்து என்னாலுன்னா எப்பொழுதும் வணங்கி கொண்டே இருக்கிறார்கள். யார் வணங்கி கொண்டே இருக்கிறார்கள்? விதி சிவ. விதி என்னால் அது நான்முகனை சொல்லக்கூடிய சொல்லது பிரம்மா. சிவ என்னால் சிவனை சொல்லக்கூடிய சொல்லது விதி சிவாதி. இப்படிப்பட்ட பிரம்மா சிவன் முதலானவர்களுடைய கிரீட்ட கோட்டி கிரீட்டம், அந்த கிரீட்டத்தில் இருக்கக்கூடிய என்ன இருக்கிறது, அது கிரீட்ட கோட்டி பிரத்யுப்த தீப்த நவரத்ன. அதில் இருக்கக்கூடிய நவரத்னங்கள், அந்த கிரீட்டத்திலே பதித்திருக்கக்கூடிய நவரத்னங்களினுடைய ஒளிகள், அந்த பிரரோகைகி, அந்த ஒளிகளினாலே என்ன ஆயிருக்குங்கிறது இங்கே எம்பெருமானுக்கு என்றால் நீராஜனா விதிம். நீராஜனா விதி என்னாலுன்னா எம்பெருமானுக்கு ஆலத்தி எடுக்க வேண்டும். இப்போ கோவிலிலே கூட பெருமாளுக்கு கற்பூர ஆரத்தி என்ன எடுக்கிற பொழுது என்ன செய்கிறார்கள், கற்பூரத்தை அதில் வைத்து அந்த ஒளியாலே எம்பெருமானுக்கு அப்படி முன்னாலே சுற்றுகிறார்கள். பொழுது இந்த பிரம்மா சிவன் முதலான தேவதைகள், அதாவது வேதத்திலே சொல்லப்பட்ட சப்ரம்மா சசிவசேந்திரா என்று சொல்லப்பட்ட அத்தனை தேவதைகளும் அந்த எம்பெருமானுடைய திருவடிகளிலே வந்து விழுந்து தங்களுடைய கிரீடத்தோடு அப்படி படியும்படி இருக்கிறார்கள் அல்லவா. அப்பொழுது அந்த கிரீட்டத்திலிருந்து புறப்படுகின்ற ஒளியானது அது என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டால், எம்பெருமானுக்கு ஆலத்தி செய்வதை, அதாவது ஆரத்தி செய்வதை காட்டுகின்றது. அந்த ஒளிகளே ஆரத்தியாக அங்கே திகழ்கின்றது. நீராஜனாவிதிம் உதாரம் உபாததானோ. அப்படிப்பட்ட ஆரத்தி எடுக்கும்படியாக இருக்கக்கூடிய அந்த திருவேங்கடமுடையானுடைய திருவடிகளிலே சரணம் புகுகிறேன். அதாவது எப்பொழுதும் வணங்கி இருக்கக்கூடிய பிரம்மா சிவன் முதலானவர்களுடைய முடிகளிலே பதித்திருக்கக்கூடிய அந்த இரத்தினங்களினுடைய ஒளியாலே ஆரத்தி எடுக்கப்பட்ட திருவடிகளை நான் சரணம் புகுகிறேன் என்று இந்த ஸ்லோகத்திலே மிக அழகாக அப்படி அந்த எம்பெருமானுடைய மேன்மையையும் எடுத்து காட்டுகிறார். எப்பொழுதும் தேவதைகளெல்லாம் எம்பெருமானுடைய திருவடிகளிலே வந்து வணங்கி இருக்கிறார்கள் என்ற அர்த்தமும், அதனால் இவனே பரம்பொருள் என்ற அர்த்தமும், அந்த முடிகளிலே இருக்கக்கூடிய இரத்தினங்களினுடைய ஒளிகள் அப்படி சுழன்று வருகின்றபடியினாலே எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு அந்த தேவதைகளுடைய முடிகளிலே இருக்கக்கூடிய இரத்தினங்களினுடைய ஒளிகள் ஆரத்தி எடுப்பது போல அமைந்திருக்கின்றன என்றும் இப்படி அற்புதமான ஒரு உல்லேகத்தை செய்தார் இந்த ஸ்லோகத்திலே பிரதிபாதிமைங்கரம் அண்ணா. அடுத்தபடியாக 10வது ஸ்லோகம். இந்த 10வது ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார், இந்த திருவடிகளினுடைய மகிமையை மற்றவர்களெல்லாம் சொல்லுவது ஒரு புறம் இருக்கட்டும், திருவேங்கடமுடையானே சொல்லுகிறான், என்னுடைய திருவடிகள் இவ்வளவு உயர்ந்தவை என்று அவனே சொல்லுகிறான் என்பதை சமத்காரமாக இப்படி காட்டுகிறார். அடுத்ததாக 10வது ஸ்லோகத்தில் விஷ்ணோப்பதே பரமயுத்திதித பிரசம்சௌ யௌ மத்வ உத்சயிதி போக்யதயாப்யுபாத்தௌ பூயஸ்ததேதி தவ பாணிதல பிரதிஷ்டௌ ஸ்ரீவேங்கடேஷ சரணௌ சரணம் பிரபத்யே. எம்பெருமானுடைய திருவடிகளை பற்றி வேதம் சொல்லுகிற பொழுது அது என்ன சொல்லித்து என்னால்,
விஷ்ணோ பதே பரமே மத்வ உத்ஸஹா. இது வேதம் சொல்லக்கூடிய வார்த்தை. இது விஷ்ணோஹோ பதே, அந்த விஷ்ணுவான எம்பெருமானுடைய திருவடிகளிலே மத்வ உத்ஸஹா, மது தேன் பெருகுகிறது என்று சொல்லுகிறது. அது இனிமையான தேன் பெருகுகிறதாம் எம்பெருமானுடைய திருவடிகளிலிருந்து. அதனால் பெரியவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்னால், எம்பெருமானுடைய திருவடிகளிலிருந்து பெருகின கங்கை அதுவும் ஒரு தேன் போலேதான் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆக விஷ்ணோ பதே பரமே மத்வ உத்ஸஹா என்று வேதம் சொன்ன வார்த்தை. அந்த வார்த்தைகளை அப்படியே இந்த ஸ்லோகத்திலே கையாளுகிறார் பிரதிவாதி பயங்கரம் அண்ணா. விஷ்ணோ பதே பரமே மத்வ உத்ஸயிதி என்று இத் உதித பிரசம்சௌ என்று இப்படி ஒரு புகழானது எம்பெருமானுடைய திருவடி வாரத்திற்கு வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. எம்பெருமானுடைய திருவடிகளை நம்மாழ்வாரும் அருளி செய்கின்ற பொழுது, உன் தேனே மலரும் திருப்பாதம் சேருமாறு வினையேனே, தேனே மலரும் திருப்பாதம் என்கிற. அதாவது நாம் சில இடங்களிலே பார்ப்போம், அந்த கண்ணனுடைய ஒரு ஆலிலை கண்ணன் என்று ஒரு வடிவம் எம்பெருமானுடைய திருமேனி, அந்த சித்திரத்திலோ அல்லது சிற்பத்திலோ நாம் பார்த்தோமானால் என்ன செய்து கொண்டிருக்கிறான் ஆலிலை கண்ணன்? தன்னுடைய திருவடிகளையே எடுத்து தன்னுடைய வாயிலே வைத்து கொண்டிருக்கிறார் போலே. இந்த கராரவிந்தேன பதாரவிந்தம் முக அரவிந்தே வினிவேஷயந்தம் என்று ஸ்லோகமும் அமைந்திருக்கிறது. தன்னுடைய தாமரை கைகளாலே திருவடி தாமரையை எடுத்து தன்னுடைய தாமரை போன்ற திருவாயிலே வைத்திருக்கிறான் என்று இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது. எதற்காக இப்படி வைத்திருக்கிறான் என்னால், அந்த திருவடியிலிருந்து பெருகுகிற தேனை தானே அனுபவிக்கிறான் என்று இப்படி கூட விளக்கம் சொல்லுவார்கள். அதனால் விஷ்ணுவனுடைய திருவடிகளிலிருந்து தேன் பெருகுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதை முதலில் இங்கே காட்டினார். விஷ்ணோ பதே பரமே மத்வ உத்ஸஹா இதி இத் உதித பிரசம்சௌ என்று சொல்லப்பட்ட அந்த பெருமை, அது எதனால் போஜ்யதையாபி உபாத்தௌ, மிகவும் இனிமையாக அது அப்படி இருக்கிறது என்று அப்படி சொல்லப்பட்டதோ இல்லையோ, அதை இப்பொழுது திருவேங்கடமுடையான் என்ன சொன்னான்? ஆமாம், அது அப்படித்தான், அது அப்படித்தான் என்று மறுபடியும் அவனே ஒரு முறை அதை நிலைநிறுத்தி கொடுக்கிறானாம். எப்படி நிலைநிறுத்தி கொடுக்கிறான் என்னால், ததாயிதி தவ பாணி தல பிரதிஷ்டவ், உன்னுடைய திருக்கைகளாலே நீயே காட்டி கொடுக்கிறாய் என்றோ. திருவேங்கடமுடையானை போய் சேவித்தோமானால் அவன் வலது திருக்கரத்தை இப்படி தன்னுடைய திருவடிகளை நோக்கி நீட்டி கொண்டிருக்கிறான் என்று பார்க்கிறோம் அல்லவா? எதனாலே நீட்டி கொண்டிருக்கிறான்? என்னுடைய திருவடிகள் தேன் பெருகுகின்றன என்று வேதம் சொல்லி இருக்கிறது. வேணும்னா பாருங்கள், திருவடிகளை நீங்களும் அனுபவியுங்கள், அதிலே தேன் பெருகும், உங்களுக்கும் இனிமையை உண்டாக்கும், அந்த திருவடியை பற்றுங்கள் என்று தானே காட்டி கொடுக்கிறான். இதைத்தான் நம்மாழ்வார் உலகமுண்ட பெருவாயா என்கிற 10 பாசுரத்திலே கடைசியில் சொல்லுகிற பொழுது, அடிக்கீழமர்ந்து புகுந்து அடியீர் வாழ்மின் என்று அருள் கொடுக்கும் படிக்கேழில்லா பெருமான் என்று இப்படி அந்த எம்பெருமான் திருவேங்கடமுடையானை கொண்டாடினார். இப்படி தானே தன்னுடைய திருவடிகளை அப்படி காட்டி என்ன சொல்லுகிறான்? என்னுடைய திருவடிகளை சரணம் பத்துங்கள் என்ன அவனே காட்டி கொடுக்கிறான் என்று சொன்னார். அது என்னன்னா, அந்த திருவடிகளிலே தேன் பெருகுவதை நீங்களே பாருங்கள் என்று காட்டி கொடுப்பது போல தன்னுடைய திருவடிகளை தானே தன்னுடைய திருக்கரத்தாலே காட்டி கொண்டிருக்கிறான். அப்படி நீயே காட்டி கொண்டிருக்கிற, உன்னுடைய திருக்கைகளாலே காட்டி கொண்டிருக்கிற அந்த தேன் பெருகுகின்ற திருவடிகளை நான் சரணமடைகிறேன். ஸ்ரீவேங்கடேஷ சரணௌ சரணம் பிரபத்யே என்று இந்த ஸ்லோகத்திலே அந்த திருவடிகளை தாம் சரணம் புகுவதாக அருளி செய்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமானசவாசினி சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश
प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ